மக்களவை கலைக்கும் மத்திய அமைச்சரவையின் தீர்மானத்தை குடியரசுத் தலைவரிடம் அளித்தார் பிரதமர் மோடி. மத்திய அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வழங்கினார். டெல்லியில் இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஆலோசனை. வரும் 8ஆம் தேதி மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளதாக தகவல். இந்தியா கூட்டணி நாட்டை வழிநடத்தும் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சர்வாதிகாரத்திற்கு கடிவாளம் போடப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு டெல்லி புத்தர் ஜெயந்தி பூங்காவில் அரச மரத்தை நட்டார் பிரதமர் மோடி. தாயின் நினைவை போற்றும் விதமாக மரக்கன்றுகளை நடுமாறு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். மக்களின் விருப்பத்தை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை தேர்தல் முடிவுகள் நிரூபித்துள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பதிவு. அரசியலமைப்பை காப்பாற்ற தோளோடு தோள் நின்று போராடியதாக உத்தரப்பிரதேச வாக்காளர்களுக்கு அகிலேஷ் யாதவ் நன்றி. பீகாரில் எதிரும் புதிருமாக உள்ள நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஒரே விமானத்தில் டெல்லிக்கு பயணம். கூட்டணி சார்பில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பு. சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்ததால் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார் நவீன் பட்நாயக். ஒடிசாவில் ஆட்சி அமைக்க தயாராகிறது பாஜக. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலாவரும் கருஞ்சிறுத்தை. இணையத்தில் வைரலாகும் கருஞ்சிறுத்தையின் வீடியோவை கண்டு பூங்கா ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அச்சம். பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் காலூன்ற முடியாது. கரூர் எம்பி ஜோதிமணி கருத்து. இமயமலையில் இருந்து சென்னை திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த். ஆன்மீக பயணம் சிறப்பாக இருந்ததாக பேட்டி. பாஜக பாசிச சக்திக்கு ஒரு படிப்பினையை இந்திய மக்கள் கொடுத்துள்ளனர். ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மோடி நினைப்பது ஒருபோதும் நடக்காது என செல்வ பெருந்தகை காட்டம். மக்கள் நலனுக்காக எந்த தியாகத்தையும் செய்வோம் என சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். மக்கள் நலனுக்காக அவர் மோடியை புறக்கணிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கருத்து. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.